இட ஒதுக்கீடு, ஜாதி ஒதுக்கீடு இதுக்கான விதியை பேசணும். ஒரு மனிதன் சிந்தித்தால் ஒரு சமூகம் மாறும், ஒரு சமூகம் சிந்தித்தால் ஒரு தேசம் மாறும். இது சொல்லி உயிர்த்தவர் பெரியார். ஒட்டுமொத்த சமுதாயம் மூட நம்பிக்கையாலும் மத நம்பிக்கையால் ஒதுக்கிவிடும் போது ஒட்டுமொத்த மனித இனமே ஜாதிய கொள்கையினாலும் சமாதான கொள்கையினாலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒதுக்கி வைத்த போதும் அவற்றையெல்லாம் தந்து வெகுத்தெழுந்து பகுத்தறிவு கண்கொண்டு பாருங்கள், பகுத்தறிவு ஒன்று மனிதனை மேம்படுத்தும் என்றார் பெரியார். ஆதி காலத்தில் இருந்து ஆண் பெண் என்று இரண்டு பாலினராக பிரிக்கப்பட்ட போது ஆணுடைய அனைத்து தேவைக்கும் தான் பெண், ஆணுக்கு சேவை செய்வதற்குதான் பெண் படைக்கப்படுகிறார் என்ற பொது விதியை இந்த பிரபஞ்சம் எழுத போது அப்படியெல்லாம் இல்லை. ஆணுக்கு நிகரானவள் பெண், உங்களுடைய அடிமை விலங்கை உழைத்தெடுத்து வாருங்கள் என்று பெண்களுக்கு சொல்லி பெண்களை போராட்டத்தில் ஈடுபட்டார். அதாவது குழந்தைகளுக்கு எல்லாம் திருமணம் செய்துவிட்டு அந்த பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டால் குழந்தையில் இருந்து முதியவர் ஆகும் வரையே எளிய அந்த பெண் விதவையாகவே ஒதுக்கிவிடும் சமூகத்தை கண்டு தினம் கொண்ட பெரியார் குழந்தை திருமணத்தை ஒழிக்க வேண்டும், பெண் திருமண வயதை அதிகரிக்க வேண்டும் என்று வாழ்நாள் எல்லாம் போராடினார். அதாவது பெண்கள் எல்லாம் கல்வி கத்துட்டாங்கன்னா இந்த உலகத்துல ஆணோடைய அடிமைக்கு அடிமை போக மாட்டாங்கன்னு சொல்லி அவர் பெண்ணுடைய கல்வி காலகாலமாக மறுக்கப்பட்டது. இதற்கு இந்த உலகத்துல பெண்கள் கல்விக்காக போராடி இருக்காங்க. ஆனா பெரியார் மட்டும்தான் பெண்களுக்கான போராட்டம், பெண்கள் தான் போராட வேண்டும் என்று பெண்களுக்கு புரிய வைத்து பெண்களே போராட்டம் ஈடுபட்டாங்க. பெண்கள் கல்வி கற்கிறாங்கன்னா அது முக்கிய காரணமே பெரியார் தான். அடுத்ததாக இதை ஒதுக்கீடு. பெரியார் நம்பிய ஒரு முக்கியமான கருத்து அறிவே ஒளி. அவர் கூறினார், மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் அல்ல, கல்வியாலும் அறிவியால் தான் உயர்கிறார். அதாவது பல நூற்றாண்டுகளாக பின்தங்கிய மக்கள் கல்வியிலும் சமவாய்ப்பு பெற வேண்டும் என்று சமுதாயத்தில் நினைத்தார். அதனால்தான் இட ஒதுக்கீடு மிக முக்கியமாக உள்ளது. சில பேர் தேவையில்லைன்னு சொல்றாங்க. ஆனா நினைவு கொள்ள வேண்டும், இந்த சமூகம் சமநிலை பெற வேணும்னா அது இடஒதுக்கீடு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அடுத்தது ஜாதி ஒழிப்பு. அதனால அந்த காலத்துல ஜாதியின் அடிப்படையில இந்த உலகம் இருந்துச்சு. ஜாதியாலதான் இந்த உலகம் இருள் சொல்லிருந்துச்சு. அந்த இருளுக்கு மத்தியில் ஒளியாக தோன்றியவர் தான் பெரியார். அதாவது மக்கள் எல்லாம் ஜாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருந்தாங்க. உயர்ந்த ஜாதி தானியம் சொல்லி சிலருக்கு கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் மறுக்கப்பட்டிருந்துச்சு. இதெல்லாம் கண்டிஷன் கொண்ட பெரியார் சமத்துவம் இல்லை என்றால் கல்வி வேண்டாம், சம உரிமை இல்லை என்றால் அரசு வேண்டாம் என்று நுழைந்தார். இன்னும் மக்களுக்கு ஜாதியை பற்றி எடுத்துரைத்து மக்களுக்கு அறிவு கண்ணை திறந்தார். இன்று மக்கள் பள்ளி கல்லூரி அரசு எல்லா இடத்துலயுமே ஜாதி மதம் எல்லாம் பார்க்காம ஒன்று நண்பர்கள் பழகுறாங்க. இதுக்கு முக்கிய காரணமே பெரியார் தான். இன்னும் நம்ம நாட்டுல ஜாதி மதம் எல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் எல்லாம் விஞ்ஞானத்தை நம்பி மக்கள் எல்லாம் மன நம்பிக்கை நம்பிக்கை எல்லாம் விட்டு நேர்மை உண்மை ஞானம் சொல்லி வாழ்றாங்க. இன்று பெரியார் பெண் கல்வி, பெண் உரிமை, இடஒதுக்கீடு, ஜாதி ஒழிப்பு ஆகியவற்றை கற்றுக்கொண்டு இந்த மக்கள் அந்த உலகத்துல சமநிலையாக கற்றுக்கொண்டு சென்றிருக்காங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.